வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஷோல தான் வந்து நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா படிப்பு சம்பந்தமான ஒரு எஜுகேஷனல் ஷோல தான் இப்போ நம்ம இருக்கோம். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குங்க, டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவு. ஸோ உங்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இது இருக்க போகுது. என்ன காலேஜை பற்றி சொல்ல போகிறாங்க, என்ன படிப்பை பற்றி சொல்ல போகிறாங்கன்ற க்யூரியாசிட்டியில் தானே இருக்கீங்க. நானே சொல்கிறேன், ஆர்ஆர் வெட்டினரி காலேஜ் ஆஃப் அனிமல் சயின்ஸ். இந்த காலேஜை பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த காலேஜ் ஜெயப்பூருக்கு நியர்பையில் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஆசை இருக்குங்க, டாக்டர் ஆகணும், எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனால் அது அவ்வளோ சுலபம் கிடையாது. முதல்ல நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும், அதில் நிறைய மதிப்பெண்கள் வந்து வாங்கணும். அண்ட் டாக்டர் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு பல லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நிறைய பேரால் இதை அஃபோர்ட் பண்ணவே முடியாது. பட் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேணாம். எம்பிபிஎஸ்க்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு பற்றி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதுதான் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்ற வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு படிப்பு. ஸோ இந்த காலேஜில் இந்த படிப்பு நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு நிகரான ஒரு டாக்டர் நீங்கள் நிச்சயமாக உருவாவீங்க. அண்ட் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவ்வளோ இருக்குங்க. முதல்ல நம்ம காலேஜை பற்றி தெரிஞ்சுப்போமே. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூருக்கு நியர்பையில் இருக்குது. அண்ட் இந்த காலேஜுடைய மேனேஜ்மெண்ட் முழுக்க முழுக்க தமிழ் ஆட்களால் நடத்தப்படுது அப்படின்றதால நீங்கள் ஹோம் டவுனில் படிக்கிற ஃபீல்டில் நிச்சயமாக படிப்பீங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. ஸோ அதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலேஜ் முழுக்க முழுக்க ஒரு சிறப்பான காலேஜாக இருக்குது. ஏன்னா வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அண்ட் ராஜஸ்தான் வெட்டினரி யூனிவர்சிட்டியோடைய அப்ரூவல் இந்த காலேஜ்க்கு இருக்குது. அப்படின்றதால நீங்கள் நிச்சயமாக ஒரு சிறப்பான காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஒரு அப்ரூவ்டு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிக்கணுன்றது தான் எல்லாருடைய கனவாக இருக்கும். அப்படின்னா உங்கள் கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு காலேஜாக நிச்சயமாக இந்த ஆர்ஆர் வெட்டினரி காலேஜ் இருக்கும். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜும், அதாவது அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவலில் தான் இயங்குது. அப்படி பார்த்தோன்னா நம்ம ஆர்ஆர் வெட்டினரி காலேஜுமே இந்த கவுன்சிலுடைய அப்ரூவலில் இயங்குது. அப்படின்றதால உங்களுக்கு அந்த தயக்கம் பயம் எதுவுமே நிச்சயமாக வேணாங்க. இன்னொரு டவுட் இருக்கும், ராஜஸ்தானில் போய் படிக்கிறோமே, அங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குமே, நம்ம தங்கக்கூடிய இடம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் படிக்கிற காலேஜாக இருக்கட்டும், அதாவது உங்கள் கிளாஸ் ரூமாக இருக்கட்டும், நீங்கள் தங்கக்கூடிய அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ரூமாக இருக்கட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க ஏசியில் இருக்க போகுது. அதனால் வெயிலாக இருக்குமே, நம்ம தங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும், அந்த டென்ஷனுமே உங்களுக்கு வேணாம். இதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு. ராஜஸ்தானில் நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இந்திய உணவு கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். பட் அங்கே உங்களுக்காக இட்லி, தோசை, சாம்பார், ரைஸ் அப்படின்ட்டு நம்மளுடைய வீட்டில் என்னெல்லாம் சாப்பிட்டோமோ அதே மாதிரி உணவை தான் அங்கே நமக்காக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு காலேஜாக அது இருக்குது. அப்படின்றதால நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லாவே அவங்க கவனிச்சுக்க போகிறாங்க. இந்த பிவிஎஸ்சி ஏஹெச் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கோர்ஸாக உங்களுக்கு இருக்குது. ஸோ 5 வருஷத்துக்கு நீங்கள் வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூர்லேருந்து வீட்டுக்கு வரணும் போகணும் எப்படி எது அப்படின்ற யோசிக்கலாம். ரொம்ப ரொம்ப சுலபமாக உங்கள் வேலையை வந்து இவங்க முடிக்க போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறீங்க, இல்லாட்டி காலேஜ்லேருந்து வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பிக்கப் அண்ட் ஃப்ரீ ட்ராப் ஏர்போர்ட் டு காலேஜ் உங்களுக்காக கொடுக்குறாங்கங்க. ஸோ இதை விட என்ன வேணும்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களுடைய சகல வசதிகளுமே, உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையுமே இந்த காலேஜில் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாருமே தமிழ் மக்களாக இருக்கீங்க, ஸோ சவுத் இந்தியன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. அப்படின்றதால உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ன்ற இந்த பர்டிகுலர் கோர்ஸ் உங்களுக்கு 5 வருஷம் வரும். முதல் 4.5 வருஷம் நீங்கள் தியரியாகவும் படிப்பீங்க, ப்ராக்டிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு பார்ப்பீங்க. அண்ட் கடைசி 1 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ 5 வருஷம் படிப்பு முடிச்சிட்ட பிறகு யோசிக்கிற விஷயம், வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. வைட் ரேஞ்ச் ஆஃப் வேலை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. அளவுக்கு அதிகமாகவே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்வேன். அது அப்ராடாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், அவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி பார்த்துப்போம். ஸோ உங்களுக்கு ஒரு கணக்கு நான் சொல்கிறேனே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 60,000லேருந்து 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்த வெட்டினரி சம்பந்தமாகவே ஓப்பனிங்கில் இருக்குது. ஆனால் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே வெறும் 5,000லேருந்து 10,000 பேர் தான் இந்த படிப்பு படிச்சுட்டே வராங்க. அப்போ எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி எடுத்து பண்ணலாம். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது. அதுலேயும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கலெக்டரேட் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஓப்பனாக இருக்குங்க. இப்போ ஐஎஃப்எஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 4 ஜோன் இருக்கும். இந்த 4 ஜோனுக்குமே வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க, வெட்டினரி படித்தவங்க. ஆனால் இந்த 4
ஜோனுக்கு சேர்த்த மாதிரி ஒருத்தரோ 2 பேரோ அந்த மாதிரி தாங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வைடாக இருக்குது. இப்போ பொதுவாக கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்துக்குமே ஒவ்வொரு வெட்டினரி டாக்டர் தேவை. ஆனால் இப்போ என்ன நிலைமையில திரும்ப இருக்கும், 10 பஞ்சாயத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு வெட்டினரி டாக்டர் தான் இருக்கும். ஸோ அங்கேயுமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு ஓப்பனிங்கில் தான் இருக்குது. கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜ், கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நீங்கள் டாக்டராக வேலை செய்கிறதுக்கும் லெக்சரராக வேலை செய்கிறதுக்குமே நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவ்வளோ ஓப்பனிங்கில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது, உருவாகிட்டே இருக்குது. அப்படின்னும் போது இந்த பர்டிகுலர் படிப்பை படித்து நீங்கள் டாக்டர்ஸாக உருவாகலாம் அண்ட் உங்களுக்கு பிடித்தமான வேலையை நீங்கள் செய்யலாம். இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கவர்மெண்ட் செக்டார் பற்றி. இன்னும் இதை தாண்டி பல விதமான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஓப்பனிங்கில் இருக்குது. இவ்வளோ நேரம் கவர்மெண்ட் ஜாப் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ப்ரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமான ஓப்பனிங் இருக்குங்க. இப்போது வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னு கணக்கு எடுத்துட்டோம்னா ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ வெஜ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து காய்கறிகள், பழங்கள், நிறைய விஷயங்கள் வந்து அதாவது பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நான்வெஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கிற அந்த உணவு இருக்கு இல்லையா, அது ஆரோக்கியமான உணவா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் ஆரோக்கியம் குறைஞ்சதுன்னா நம்ம உடலுக்கு தான் தேவையில்லை பிரச்சனை வரும். நம்ம சாப்பிட்ற மீனா இருக்கட்டும், நம்ம எடுத்துக்கிற சிக்கன், மட்டன் இது எல்லாமே ஹெல்தியா இருந்தாதாங்க நம்ம சாப்பிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஹெல்தியா பார்த்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BVSc அண்ட் AH அந்த படிப்பு படிச்சிருக்கக்கூடிய வெட்டினரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் ரேஞ்சில் ஓப்பனாக இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோழிப்பண்ணை வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ ப்ரைவேட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோழிப்பண்ணையை எடுத்து அதை ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி நிறைய இடத்துல வந்து சிக்கன் விற்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எல்லாமே ரொம்ப ஹெல்தியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு வெட்டினரி டாக்டருடைய கன்சல்டேஷன் அங்கே தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பிரைவேட் செக்டரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது. அண்ட் இதை தாண்டி ஆட்டை வளர்க்குறது அண்ட் ஃபிஷ் ஃபார்ம், பறவைகள் வந்து வளர்க்குறது, விலங்குகளை வந்து பாதுகாக்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையான செக்டர்ஸ்லையுமே உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் ஓப்பனாக இருக்குது. இது எல்லாத்தையுமே தாண்டி ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் வெட்டினரி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இங்கே நீங்கள் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணலாம், டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணலாம். பொதுவாக ஒர்க்கிங் ஹவர்ஸ் ப்ரைவேட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாலுமே அந்த 8 hours தான் வரும். காலையில் ஒரு 10லேருந்து சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் நீங்கள் அங்கே வேலை செய்யலாம். அதை தாண்டி 6 மணிக்கு மேலே உங்களுக்கு பிடித்தமான இடத்துல நீங்கள் தாராளமாக வேலை செய்யலாங்க. சொல்லப்போனால் நீங்கள் உங்களுக்காக ஒரு ஓனாக கிளினிக்கே வந்து திறந்து ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் நீங்கள் வந்து அந்த விலங்குகளுக்கான கன்சல்டண்ட்டாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்படி ப்ரைவேட்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வேலை வாய்ப்புகளுமே ஓப்பனாக இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். இப்படி ப்ரைவேட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எல்லா செக்டர்லையுமே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அவ்வளவு ஓப்பனாக இருக்குங்க. அதாவது நீங்கள் மாத சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே பார்ட் டைமாக உங்களுடைய ஈவினிங்கில் உங்களுக்கு கிடைக்கிற டைம் இல்லாட்டி சண்டேஸில் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம், எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்கமும் வருதுங்க. ஸோ இந்த அடிஷ்னல் இன்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. வேலை வாய்ப்புகள் பப்ளிக் செக்டார் அண்ட் பிரைவேட் செக்டாரில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையும் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ வெளிநாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அங்கேயுமே வந்து வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க அப்படின்னு பார்க்கும்போது நான்வெஜ் சாப்பிட்றவங்கள எண்ணிக்கை வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலுமே வந்து வெட்டினரி காலேஜுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. ஆனால் அங்கே வேலை வாய்ப்புகள் அந்த அளவுக்கு ஓப்பனிங்கில் இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சம்பாதிக்கிறத விட வெளிநாட்டில் வந்து சம்பாதிக்கும் போது அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அங்கே ஓப்பனிங்கில் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா அங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், சிக்கன், மட்டன் எதுவாக இருக்கட்டுமே நம்மளுடைய பிளேட்க்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அந்த விலங்குகளுடைய உடல் நலம் வந்து சீராக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது தடுப்பூசி போடணும், உடம்புல எந்த ஒரு டிசீஸும் வராமல் பாதுகாக்கணும், இந்த மாதிரி ஒரு செக்டாரே இருக்குங்க. அதுக்கு வெட்டினரி படித்த ஒரு ஸ்டூடெண்ட் நிச்சயமாக தேவைப்படுது.
தேவைப்படுறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எக்கச்சக்கமாக அப்ராட்லேயுமே வந்து ஓப்பனிங்கில் இருக்குது. அதை தாண்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே வந்து விலங்குகளை வளர்ப்பாங்க, இல்லாட்டி வைல்ட் லெவலில், அதாவது வெளிநாடுகள்லாம் வந்து வைல்ட் லெவலில் வந்து நிறைய விலங்குகளை பாதுகாப்பாங்க, பறவைகள் சரணாலயம் இருக்கும். ஸோ அங்கே எல்லாமே வந்து நிச்சயமாக வெட்டினரி படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தேவைப்படுறாங்க. அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு அப்ராட்லேயுமே வந்து வேலை வாய்ப்புகள் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டில் வேலை செஞ்சு மட்டும் இல்லாமல் அதிகமாகவும் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அண்ட் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வீடுகளில் வந்து விலங்குகள் எல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பாதுகாக்கிறதுக்கு, அதாவது அனிமல் டேக் கேர் வந்து பண்ணுறதுக்காக நிச்சயமாக டாக்டர்ஸ் அங்கே தேவைப்படுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து வைல்ட் அனிமல்ஸை வந்து வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி பறவைகளுடைய சரணாலயமாக இருக்கட்டும், ஜூவில் வந்து நிச்சயமாக டாக்டர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா செக்டர்லையுமே வெளிநாட்டில் வந்து அதிகமாக இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 60,000 1 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா வெளிநாட்டில் அதுவும் எவ்வளவு கண்ட்ரிஸ் இருக்குது, அங்கெல்லாம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் வந்து ஓப்பனிங்கில் இருக்குன்னு பாருங்களேன். அண்ட் இங்கே நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அண்ட் வெளிநாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் தாராளமாக சம்பாதிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் இருக்கும், ஃபிஷ் ஃபார்மாக இருக்கட்டும், கோட் ஃபார்மாக இருக்கட்டும், இல்லாட்டி சிக்கனுக்கு உண்டான ஃபார்மாக இருக்கட்டும், அங்கே வந்து ப்ரொடக்ஷனுக்காக டாக்டர்ஸ் நிச்சயமாக தேவைப்படுவாங்க, அதுவும் வெட்டினரி காலேஜ்லேருந்து வந்த டாக்டர்ஸ். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு வெளிநாடுகளில் எக்கச்சக்கமாக ஓப்பனிங்கில் இருக்குது. பிவிஎஸ்சி ஏஹெச்ன்ற பர்டிகுலர் இந்த படிப்பை வெட்டினரி காலேஜில் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, பப்ளிக் செக்டரில் எந்த அளவுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்குது, அண்ட் அப்ராடுக்கு போனீங்கன்னா வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு வைட் ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட தாராளமாக பண்ணலாங்க. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டு பண்ணையாக இருக்கட்டும், கோழி பண்ணையாக இருக்கட்டும், மாட்டு பண்ணை, ஃபிஷ் ஃபார்ம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. சில பேருக்கு சொந்தமாக இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மன நிறைவு இருக்கும். அந்த மன நிறைவும் நிச்சயமாக இந்த படிப்பு படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சமாக இருக்கட்டும், 2 லட்சமாக இருக்கட்டும், 5 லட்சம், 10 லட்சம் அப்படின்ட்டு நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் போடுற அந்த பண்ணைகளை வைத்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அந்த அளவுக்கு அதிகமாக வருங்க. உலகளவில் வேலை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. வேலை வாய்ப்பெல்லாம் ஓகே, எவ்வளவு சம்பாதிக்க முடியும் இதில் அப்படின்ற கேள்வி தானே உங்களுக்குள்ள வருது. நிச்சயமா மன நிறைவா நிறையவே நீங்க வந்து சம்பாதிக்கலாங்க. இப்போ நீங்க படிச்சு முடிச்சு ஒரு ஃப்ரெஷரா வெளியில வரீங்க அப்படின்னும் பொழுது நீங்க வந்து பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணாலும் சரி, பப்ளிக் செக்டார்ல ஒர்க் பண்ணாலும் சரி, மினிமம் 50,000 ரூபாயில இருந்து 1 லட்சம் வரைக்கும் தாராளமா சம்பாதிக்கலாம். ஸோ 50,000 1 லட்சம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மாச சம்பளமா உங்களுக்கு வரும். அதை தாண்டி ஈவினிங்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க, இல்லாட்டி ஓனா கிளினிக், அதாவது ஹாஸ்பிட்டல் வச்சு நீங்க நடத்துறீங்க, இல்லாட்டி வேற ஏதாவது வேலைகள் உங்களுடைய லீவ்லயுமே நீங்க பண்றீங்கன்னும் பொழுது உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம், அதாவது தினம் தினம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராகவே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலே நீங்கள் தாராளமாக சம்பாதிக்கலாம். இதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி உங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கலாம். இதை தாண்டி இன்னும் நீங்கள் பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய சம்பளமும் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலையை மனநிறைவோட நிறைய சம்பளத்தோட செய்யலாம். ஆர்ஆர் வெட்டினரி காலேஜ் ஆஃப் அனிமல் சயின்ஸ், இந்த காலேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னா அந்த படிப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே நமக்கான தங்கும் வசதிகள், அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய உணவு எல்லாத்த பற்றி தெரிஞ்சாச்சு. வேலை வாய்ப்பு, நமக்கு என்ன மாதிரியான சம்பளம் கிடைக்கும், சூப்பர், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. உடனே அட்மிஷனை போடு அப்படின்னு தானே ரெடியாக இருக்கீங்க. எஸ், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு ஜெய்ப்பூர் போகணும், இல்லாட்டி நீங்கள் வந்து ராஜஸ்தான் போகணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. டிவியில் ஒரு நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கனாலே போதும், தாராளமாக உங்களுடைய அட்மிஷன் சட் அப்படின்ட்டு முடிச்சிடலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே அந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சவுத் இந்தியாவில் எங்களுடைய அட்மிஷன் ஆஃபீஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, தருமபுரியில் இருக்கு அண்ட் ஈரோடில் இருக்கு. ஸோ இந்த 4 இடங்கள்ல இருக்கு. இந்த இடத்த சுற்றி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நேரடியாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கே போயிட்டு உங்களுக்கு உண்டான என்கொயரிஸை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ டிவியில் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுடைய குவரிஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி வைப்பாங்க. அண்ட் உங்களுக்கான அட்மிஷனையும் சட்டுன்னு நீங்க முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு ரொம்பவே விருப்பமான அந்த டாக்டர் படிப்பை, வெட்டினரி படிப்பை நீங்க படிச்சுட்டு டாக்டர் ஆயிட்டு நீங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களே, அதை நீங்க தாராளமாக செய்யுங்க.
மருத்துவ படிப்பு படிக்கணும்னாலே நீட் எக்ஸாம் கட்டாயமாயிடுச்சு. ஆனால் இந்த பர்டிகுலர் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாமை அட்டென்ட் பண்ணியிருந்தா மட்டும் போதும். அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, ஈவன் ஒரு மார்க் நீங்கள் எடுத்திருந்தா கூட போதுங்க, இந்த பர்டிகுலர் படிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீட் எக்ஸாமை நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஃபைன். அதுக்கடுத்து நீங்கள் எல்லாம் யோசிக்கிற விஷயம் ஃபீஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மருத்துவ படிப்பு படிக்கணும்னா ஃபீஸ் வந்து வருஷம் 20 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் இருக்கும். அந்த காலேஜ்க்கு நீங்கள் டொனேஷன் வேறு கொடுக்கணும். அந்த டொனேஷன் பார்த்தீங்கன்னா 20 லட்சம், 30 லட்சம், 40 லட்சம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஆர்ஆர் வெட்டினரி காலேஜில் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் 5 வருஷம் படிக்கிறீங்கல்ல, முதல் வருஷம் மட்டும் 6,60,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த வருடங்கள் 5,60,000 ரூபாய் வரும். இந்த 6,60,000 ரூபாய் அப்படின்றது உங்களுடைய டியூஷன் ஃபீ அண்ட் நீங்கள் தங்கக்கூடிய அந்த ஏசி ஹாஸ்டல் ஃபீ, உங்களுடைய உணவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பேக்கேஜில் வருது. ஸோ முதல் வருஷம் உங்களுக்கு 6,60,000, அடுத்தடுத்த வருடங்கள் உங்களுக்கு 5,60,000. இப்படி உங்களுடைய மெடிக்கல் படிப்பு ரொம்ப சிம்பிளாக, அதாவது குறைவான ஃபீஸில் தரமாக